ஒடிசாவில் பாலச்சோரில் உள்ள ஃபகீர் மோகன் தனியார் கல்லூரியில் பேராசிரியரால் நீண்ட காலமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதான கூறி கல்லூரி வளாகத்திலேயே பிஎட் படிக்கும் 20 வயதுடைய மாணவி ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவரை பிஎட் துறை தலைவரும் பேராசிரியருமான சமீர்குமார் சாகு என்பவர் தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தனது ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் கல்வியில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மாணவியை மிரட்டியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதுகுறித்து கல்லூரி முதல்வர் திலீப் குமார் கோஷ் மற்றும் காவல்துறையினரிடம் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்திருந்தார். ஆனால் பேராசிரியர் மீது யாரும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. வடமாநிலங்களில் பெரும்பாலும் காவல்துறை உயர் பிரிவினர் மீது புகார் என்றால் வழக்கு தொடர மாட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கல்லூரி சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்ட போதிலும் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதனால் மாணவி பல வாரங்களாக மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி கல்லூரி முதல்வரை சந்தித்து மீண்டும் புகார் அளித்துள்ளார். கல்லூரி முதல்வரை சந்தித்துவிட்டு வெளியே வந்த மாணவி சிறிது நேரத்திலேயே தன் மீது தீயை பற்ற வைத்து தீக்குளித்தார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து அந்த மாணவியை மீட்டனர். 90% தீக்காயங்களுடன் உயிர் தப்பிய மாணவி புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த மாணவி நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி முதல்வர் திலீப் குமார் கோஷ் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி பல்வேறு இடங்களில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன.